விஜய் அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஏன்னா இந்த அளவு நெருக்கடிகள்லாம் கடந்து ஒரு இடத்துக்கு போய் பேசும்போது மைக் வேலை செய்யல அப்படிங்கும்போது எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா அது யாருமே எதிர்பார்க்கல. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப காரணம் அது எதனால ஏற்பட்டுச்சுங்கிறது நாங்க வந்து இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை வந்து நான் ஒரு இது வரைக்கும் தலைவர்லாம் சொல்லவே இல்லை, சில விஷயங்கள்ல பேசவே இல்லைன்னு சொன்னதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் பத்தி அன்னைக்கு பேசியிருந்தார். ஸோ அதனால வந்து அரியலூர்ல வந்து நான் திரும்பவும் பேசுறேன்னு சொல்லி நான் பேசணும்னு சொல்லி அவர் வந்து விரும்பி அதை வந்து திருப்பியும் அரியலூர்ல திருச்சியில எதெல்லாம் பேசினாரோ அதை திரும்பி அதே ரிப்பீட் பண்ணி சொல்லிதான் பேசினேன். பட் அந்த கேப்ல ஏதாவது ஃபீல் பண்ணாரா இது மாதிரி அது இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் ஒரு எல்லாத்தோட விருப்பமா இருந்தது. ஏன்னா மதுரை மாநாடுல வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் சாங்ஸா இருக்கட்டும், இந்த பரப்புரையில முதல்ல வந்து மைக்கு வேலை செய்யாம போனதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதா? இல்ல அவர்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாரு. நீங்க கேட்டதுனால டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது, இளையராஜாவோட முதல் ரெக்கார்டிங் அப்ப கரண்ட் கட் ஆஃப் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ இதெல்லாம் வந்து பெருசா இது பண்ணல. அவர் ரொம்ப உற்சாகமா தான் இருந்தார். அது வரத்துக்கு முன்னாடியே மக்களை சந்திக்கணுங்கிறது அது ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் அவருக்கு. அதனால வந்து ரொம்ப உற்சாகமா தான் இருந்தார்.